வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் டேஞ்சர் டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரிக் அப்படின்றது தான் அந்த இயக்கம் பேர். பிற்காலக்கடுத்து அது பிரிக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2001 2001 வந்து ஜிம் ஓ நீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கானமிஸ்ட், பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து கோல்டுமேன் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்ன பேப்பரில் என்ன எழுதுறாரு அப்படின்னா வளரக்கூடிய எக்கானமிஸ் பற்றி எழுதுறாரு. அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகளும் பொருளாதார ரீதியாக 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. சுருக்கமாக அதை வந்து பிரிக் அப்படின்னு கோட் பண்ணுறாரு. இதை பிற்காலத்தில் வந்து இந்த நாடுகள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள் எல்லாம் 2006 ஐநா சபை யுனைடெட் நேஷன் அசம்பிளி ஒன்று எல்லாரும் கூடுறாங்க. 2006 இந்த மாதிரி எல்லா உலக நாடுகளும் சேர்றப்ப இன்ஃபார்முலா இந்த 4 நாடுகள் மட்டும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகள் மட்டும் தனிப்பட்ட முறையில் மீட்டிங்கை முடிச்சுட்டு சந்திச்சு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா 2009 பிரிக் அப்படின்னு நேம் வச்சு இந்த நாடுகள் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம், இதை ஸ்டார்ட் பண்ணி என்ன வந்து இவங்க கெயின் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வந்து கோஆப்ரேட் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்றதும், உலகத்தில் இருக்க பொருளாதார அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க். ஸோ இவங்க கிட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது வந்து சிலருக்கு மட்டும் பயாஸ்டாக இருக்குது. ஸோ இதிலெல்லாம் சில புதுமைகளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கும், வெஸ்ட் சைடு இருக்க ஐடியாலஜிக்கும் அவங்களோட டாமினன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக, சமன்படுத்துறதுக்காகவும் உலகத்தை வந்து மல்டி போலார், அதாவது பல நாடுகளுக்கு சேர்ந்தும் சக்தியோட இயங்குற மாதிரி. இப்போ அமெரிக்கா மட்டும்தான், ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா அப்படின்னு பைபோலராக இருக்குது. 2 நாடுகள், 2 சைடு இருக்க நாடுகள் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவை உலகம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்குது. பட் இப்படி இல்லாமல் உலகத்தில் இருக்க ஒரு நாட்டுக்கும் ஒரு வலிமையான ஒரு குரல் இருக்கணும். அதான் மல்டி போலார். ஒருத்தட்டையும் பவர் இருக்கும், அவங்க சொல்கிறதே எல்லாரும் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஒருத்தரோ 2 பேரோ ஆட்சி பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் மல்டி போலார் வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு மல்டி போலார் உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதும் இந்த பிரிக் அப்படின்ற இயக்கத்தோட அப்ஜெக்டிவாக இருக்குது. இந்த அமைப்பின் மூலயமா சாதிக்க விரும்புறது இந்த சில விஷயங்களை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2010 சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த அமைப்பில் சேர்றாங்க. ஸோ அந்த சேர்றதுனால பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் ஆகுது. 2011 இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்த பிரிக்கோட அஃபிஷியல் மீட்டிங் அப்போ ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க. 2011 அங்கேருந்து பிரிக்ஸ் அப்படின்றது அஃபிஷியலாக மூவ் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரி வந்து லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. வருஷம் அந்த அமைப்பை, இந்த 5 நாடுகளை யார் லீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அவங்க எத்தனை காலம் லீட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு நாட்டோட சைட்லேருந்து ஒரு நபர் வந்து 1 இயருக்கு வந்து அந்த அமைப்பை லீட் பண்ணுவாங்க. இப்படி வருஷம் இந்த லீடர்ஷிப் மாறிட்டே இருக்கும், பர்மனெண்ட் கிடையாது. ஸோ 2012, 16, 21, 26 இந்த நாட்டு 2012 இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, 2012 இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2016, 2021, 2026 இந்தந்த வருஷங்கள் இந்தியா வந்து தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருந்து மூவ் பண்ணுறாங்க. 2009 இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே BRICS அந்த இதில் வந்து அப்படியே ஓடி இருக்கு.
இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தா அப்படின்னா ரஷ்யாவில் தான். இந்த 2029 ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தா அப்படின்னா ரஷ்யாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய்ன்னு சொல்லக்கூடிய சைனாவோட ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்து பேர் ஷாங்காய் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அது இதன் மூலயமா உருவாச்சு. இந்த கோல்ட்மேன் சாக்ல ஜிம் ஓ நீல் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்டோட நேமிங்னால இது உருவாகலை. ஒரு தேவை இருந்திருக்கணும்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா G7 அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக ஈஸ்ட் சைடு இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் இந்த பிரிக்ஸ். இதுக்கான இந்த பேருக்கான ரெஃபரன்ஸை மட்டும் அந்த கோல்ட்மேன் சாக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நபரோட கோட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இயக்கம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா லீடர்ஷிப் மாற்ற போகிறோம். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரின் அடிப்படையிலே ஃபஸ்ட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாதிரி ஆர்டரில் வருது. 2009 மட்டும் ரஷ்யா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போது இந்த நேம் ஆர்டர்லேயே வந்து அந்த பிரசிடென்சி, அந்த ரூலிங் பவர் வந்து அடுத்தடுத்து ரொட்டேஷனில் வருது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இவங்க அமைப்பாக கிரியேட் ஆகிட்டாங்க. அதன் இந்த அமைப்பின் மூலயமா என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய NDB அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த NDB என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 5 நாடுகள் முக்கியமாக இப்போ நிறைய நாடுகள் சேர்ந்துருக்காங்க. எஜிப்து, சவுதி அரேபியாலாம் இப்போ இந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. இன்னும் சில நாடுகள் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த 5 நாடுகள் தான் கோர். இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்கு காம்பீட் பண்ணுறதுக்காகனா வேர்ல்டு பேங்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறதா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த பேங்க் இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளே இருக்க நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2015 வந்து 2016 இந்த மாதிரி ஒரு பேங்கை கிரியேட் பண்ணான்ற மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி 2015 அஃபிஷியலாக இது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2015 25 மொத்தம் 96 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து ஃபண்டு பண்ணியிருக்காங்க. சிலது லைவ்ல இருக்குது, சிலது முடிஞ்சிருக்கு. அப்புறம் லோக்கல் இந்த அமைப்புக்குள்ள இருக்க நாடுகளுக்குள்ளார வர்த்தகம் அவங்க லோக்கல் கரன்சிலே இப்போ இந்தியாவோட ரூபாயை கொடுத்தே ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குறது, சைனாவோட யுவானை கொடுத்து இந்தியாவில் தேவைப்படுற பொருளை வாங்குறதுன்ற மாதிரி டாலரை பேஸ் பண்ணி இல்லாமல் அந்தந்த நாட்டோட லோக்கல் கரன்சியை வச்சு ட்ரேடை பூஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த கல்ச்சுரல் சார்ந்த விஷயங்களை நாடுகள் மத்தியில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து PM போகிறப்ப அங்கே சைனாவுக்கு போயிருந்தார். சைனாவுக்கு போனப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம இந்தியன் லாங்குவேஜை நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஆர்ட்ஸை வந்து அவருக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, மோடிக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டு கலைகளையும் அந்த நாட்டு கலைகளும் சங்கமிக்கிறதுக்கான சில ஃபோரம்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணுறதும் இந்த பிரிக்ஸ் அமைப்பு மூலயமா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கோர் என்ன அப்படின்னா இந்த NDBன்றது தான், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த பேங்க் கிட்டத்தட்ட 96 ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாடுகளுக்குள்ளார வளரும் இன்னும் மேற்கொண்டு இவங்கள மாதிரியே வளரக்கூடிய பொருளாதாரங்களை உள்ள இணைக்கிறதும் ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா CRA கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய CRAன்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாடு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஃபினான்சியல் ரீதியாக
பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்குது அப்படின்னா அந்த நாடுக்கு இந்த சிஆர்ஏ அப்படின்ற பாலிசி மூலிமா பண உதவி கொடுத்து அந்த நாட்டில் ஸ்டெபிலிட்டி உண்டாக்கணும் அப்படின்றத ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க. அந்த பாலிசி பேர் தான் சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசி. ஸோ இவங்க தான் வெஸ்ட் சைடு இருக்க நாடுகள் பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போகிறாம அல்லது இவங்கள ஈஸ்ட் சைடு இருக்க நாட்களை ரொம்ப தாழ்வான இடத்துக்கு தள்ளிடாம பைப்போலராக இருந்த உலகத்தை மல்டிபோலராக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் சோஃபார் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த 2026 இந்தியா கிட்ட இந்த பிரசிடென்சி பவர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நம்ம என்ன முன்னெடுக்கிறோம், நம்ம வந்து ஒரு டைம் பிரசிடென்சி மாறுறப்போ அவங்க லீடர் எடுக்கிற முடிவு தான் குரூப் ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் பிரகாரம் நம்ம என்ன இந்த டைம் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கவுண்டர் டெரரிசம், தீவிரவாதத்தை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறோம். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ அந்த மாதிரி சைடை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுலையும், கல்ச்சுரல் எப்படி சொல்றதுன்னா எல்லா நாட்டோட கல்ச்சரையும் வந்து ஒன்று சேர்த்தணும் அப்படின்ற ஆங்கிளையும் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ். முக்கியமாக டெரரிசம், க்ரோத்து, பொருளாதார ஒற்றுமை. அது நான் வந்து இந்த நாட்டில் நான் என்னோட உற்பத்தியை நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் உங்கள் உற்பத்தியை வாங்கிக்கிறேன். நான் உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், நீங்கள் எங்கிட்ட 2 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குறதா இருக்குது. அதனால அது மீதி இந்த அடிப்படை 8 ரூபாயை வந்து நீங்கள் வேற என்ன பொருள் எங்கள் நாட்டில் தகுதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த 8 ரூபாயை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு பேர் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறேன், அதன் அதே மதிப்புக்கு நீ என்கிட்ட பொருள் வாங்கணும், அதை விட கம்மியாக வாங்கினா அதுக்கு பேர் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரேட் டெபிசிட் ஆகாமல் எல்லா நாடுகளும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொருளாதாரம் ட்ரேட் வந்து நடக்கணும் அப்படின்றதையும் முன்னிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான எல்லா மீட்டிங்கையும் இந்தியா தான் முன்னிறுத்தி நடத்த போகிறாங்க. சோஃபார் இந்த பிரிக்ஸ் அப்படின்றது ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய முக்கியமான வளர்ச்சி அடையும் பொருளாதாரங்களை ஒன்றா சேர்த்தி வளர்ச்சியை இன்னும் சீக்கிரமாக அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு. ஸோ இதே இன்னொரு சைடை வந்து G7 இருக்காங்க, குளோபல் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மக்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கிற விதமாக கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலும் உங்களை வந்து விரைவாக சேர்ந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.